நாகையில் சணல் சாக்கு நெல் மூட்டைகளுடன் வந்த தனியார் லாரியை விவசாயிகள் மடக்கி பிடித்த நிலையில் நெல் மூட்டைகளுடன் லாரி ஓட்டுநர் தலைமறைவானதால் பரபரப்பு நிலவியது. நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் ஆங்காங்கே தேக்கமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாளையூர் சாலையில் சட்டவிரோதமாக நெல் மூட்டை ஏற்றி வந்த தனியார் லாரி ஒன்று பள்ளத்தில் சிக்கியது. அப்போது அங்கு சென்ற விவசாயிகள் லாரி எங்கிருந்து வருகிறது என்றும் யாருடைய நெல் மூட்டைகள் என்றும் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து லாரியுடன் தப்பிய மர்ம நபர்கள் கீழ்வேளூர் அருகே ஆழியூர் பிரிவு சாலையில் மறைவாக நிறுத்தி வைத்தனர். தொடர்ந்து லாரியை விவசாயி ஒருவர் விரட்டி சென்று வெளி மாநில நெல்லை கொண்டு வந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அங்கிருந்த நெல் மூட்டைகளுடன் லாரி ஓட்டுநர் தலைமறைவானார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். லாரி வந்துட்டு இந்த மாவட்ட எல்லையில் போக முடியாது. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா நீங்க மட்டும் நாங்களே வெளியாயிடும். உண்மை எந்த மாவட்ட நெல் மட்டும் சொல்லுங்க. நீங்க கட் பண்ணுங்க. எந்த மாவட்ட நெல் மட்டும் சொல்லுங்க. எந்த மாவட்ட நெல் மட்டும் சொல்லுங்க. எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு வேணும். இல்லை சார், எங்கேருந்து வருது லாரி? நெல்லை வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்துட்டு மாவட்டம் எல்லா இடத்துக்கும் வண்டி நம்பர் போராட வீடு வண்டியில் வண்டி எடுக்க முடியாது. பார்த்துங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. ஏன்னா நீங்க டிரைவர், நீங்க ஒரு வேலை பார்ப்பீங்க. வண்டி எங்கேருந்து வருது? ஈசிஆர்ல தான் சார். ஈசிஆர் எந்த இடம்? இல்லை, யார் நெல் இது சொல்லுங்க. வண்டி சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வண்டி இது வெளியூர் வண்டி, நீங்கள் நெல் கொண்டு வரீங்க. லோக்கல் வண்டி தானா? நீங்கள் உங்களுக்கு நேட்டிவ் உங்களுக்கு? எனக்கு இங்கே தான் சார். லோக்கல்னா ஊர் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, எதுக்கு நெல் இவ்வளோ நெல் உணவு பயன்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு தார்பாய் விலைக்கு பார்க்குறப்போ எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்து இருந்துச்சு. அதாவது நேரடி நெல்கொள்முதலை பயன்படுத்தக்கூடிய அங்கே காக்கி சாக்கிலே இருந்துச்சு, சணல் சாக்கிலேயே. எப்படி இந்த சாக்கு வெளியிலே கொடுக்கக்கூடாது, எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படியே திரும்பி மீண்டும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் லாரி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கப்போ அந்த லாரி மீண்டும் நாகை சாலையை நோக்கி மீண்டும் நாகப்பட்டினத்துக்கு வந்துகிட்டு இருக்குது. இந்த லாரி வந்துட்டு எங்களுக்கு இன்னும் நெல்லு தான் கொண்டு போகிறாங்களா இல்லை சட்டத்துக்கு புறமா என்ன கொண்டு போகிறோம் எங்களுக்குன்னு தெரியல. இது குறித்து மாவட்ட ஆட்சியரும் புகார் கொடுத்துருக்கோம், காவல்துறையிலும் சொல்லியிருக்கோம். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.